Okay, Global Winners family, we are happily inviting you. It's a supporting the community. கண்டிப்பா நீங்க வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நீங்க இதை திங்க் பண்ணிருக்கலாம் இது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. பட் டுகெதர் வின்ங்கிற கேப்ஷன்ல the more we lift others, definitely the Almighty is going to raise us. No doubt in that. ஸோ இது வந்து ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி வரக்கூடிய ப்ராஜெக்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே, சேஞ்சஸ் ஆர் காமன். நீங்க எல்லா செக்டர்லயும் சேஞ்சஸ் பார்க்கலாம். டே டு டே அப்கிரேட் ஆயிட்டு இருக்காங்க டெக்னாலஜி வைஸ்ல, மாடர்னைசேஷன்ல எல்லா செக்டர்லயும் அவங்க சேஞ்சஸ் கொண்டு வராங்க. ப்ராசஸ் சிம்பிளிஃபை பண்றாங்க. அப் டு டேட் எக்யூப் பண்றதுதான் காமன் ப்ராசஸே அக்ராஸ் ஆல் த இண்டஸ்ட்ரி. நவ் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் கரன்சி ரெவல்யூஷன். ஒரு கரன்சி நம்ம பயன்படுத்துற கரன்சி கூட ஒரு சேஞ்ச், ஒரு பெரிய ரெவல்யூஷன் வருது. அடுத்த ஒரு 2-3 டெக்கேட்ஸ்க்கு கண்டிப்பா இந்த ரெவல்யூஷன் வந்து மிகப்பெரிய லெவல்ல போக போகுது. நம்ம அந்த சேஞ்சஸ்க்கு அடாப்ட் ஆகலைன்னா நம்ம பின்தங்கி இருப்போம். வாட் எவர் சேஞ்சஸ் இஸ் வி நீட் டு அடாப்ட் ஃபார் தட். இல்லைன்னா நம்ம பின்தங்கி இருப்போம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி. இந்த டேர்ம் வந்து நிறைய பேருக்கு நியூவா இருக்கலாம், இல்ல நீங்க ஆல்ரெடி கேட்டிருக்கலாம். கிரிப்டோ கரன்சி இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் கரன்சிஸ். இதுதான் இந்த வேர்டு கிரிப்டோ கரன்சி. இப்போ குரூப்ல இருக்க எல்லாமே நம்மளே ஒரு காயினை உருவாக்கி கிரிப்டோ யூனிட்ல ரெஜிஸ்டர் பண்ணி குளோபல சர்க்குலேஷனுக்கு கொடுக்கலாம். As of date, more than 5,700 registered currencies are there in crypto world. ஸோ இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி ஏன் வந்துச்சு, எப்போ என்ன ஸ்டேஜ்ல இப்போ இருக்குங்கிற ஒரு கிளிம்ஸை நம்ம பார்க்க போகலாம். 2005ல ஒரு ப்ரோக்ராமர் ஃப்ரம் ஜப்பான், சதோஷி நக்கோமோட்டோன்னு சொல்லிட்டு, அவரு வாட் ஹி தாட் இஸ் வை கான்ட் வி கோ ஃபார் சம் எலக்ட்ரானிக் கரன்சி. இப்போ டிஜிட்டல் கரன்சி இருக்கு, எலக்ட்ரானிக் கரன்சி இருக்கு. இதுக்கு ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் நான் தரேங்க. டிஜிட்டல் கரன்சி இஸ் நத்திங் பட் இப்போ நம்ம வந்து ரூபா நோட் ஐஎன்ஆர் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்றது டிஜிட்டல் மோட்ல யூஸ் பண்ண பழகிக்கிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஜிபே, வாட் எவர் மேபி, ஆல் ஆர் கால் டிஜிட்டல் கரன்சிஸ். இது ஒரு சைட்ல இருக்கும்போது எலக்ட்ரானிக் கரன்சின்னு 2005லே ஒரு ப்ரோக்ராமர் வாட் ஹி தாட் இஸ், சதோஷி நக்கோமோட்டோ வாட் ஹி தாட் இஸ் வை கான் வி கோ ஃபார் எலக்ட்ரானிக் மோட். அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு 1 ரூபி இருக்குன்னா அது வந்து இன்னைக்கு பயன்பாட்டில் ஒரு 10 பைஸ், 5 பைஸ், 15 பைஸ், 20 பைஸ் எல்லாம் கிடையாது. பட் இந்த எலக்ட்ரானிக் மோட்ல எலக்ட்ரானிக் கரன்சி இருந்துச்சுன்னா யூ கேன் டிவைட் இன்டு மல்டிபிள் ஃப்ராக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 0.01, 0.003, 0.0005 மல்டிபிள் ஃப்ராக்ஷன்ஸ்ல நீங்க டிவைட் பண்ணலாம். அதுதான் இந்த எலக்ட்ரானிக் கரன்சி, கிரிப்டோ கரன்சியோட ஒரு பெரிய ஃபியூச்சர். பிளஸ் இன்ஸ்டன்டா யூ கேன் டிரான்ஸ்ஃபர். அப்போ இந்த எலக்ட்ரானிக் கரன்சி கொண்டு வரும்போது அவங்க மைண்ட்ல என்ன ஆச்சுன்னா, why can't we have one currency across the globe. இப்போ இந்தியாவுக்கு எடுத்துட்டீங்கன்னா ஐஎன்ஆர், யூஎஸ்டிக்கு எடுத்துட்டீங்கன்னா யூஎஸ்ல யூஎஸ்டி, ஜேபிஒய் ஜப்பான், இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு கரன்சி வச்சுட்டு இருக்காங்க. வை வி கேன் கம் அப் வித் காமன் கரன்சின்னு கொண்டு வந்தது தான் பிட் காயின். அந்த நேம்ல இருக்கு பிட் காயின். பிட்டா நீங்க டிவைட் பண்ணலாம். அந்த பிட்காயின் வந்த புதுசுல பாத்தீங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. நிறைய கண்ட்ரிஸ் அது வந்து வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணாங்க. நிறைய கண்ட்ரி ஓகே உள்ள கொண்டு வரலாம் அவங்க கண்ட்ரிக்குன்னு அக்செப்ட் பண்ணாங்க. ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் வரக்கான காரணம் என்ன, யூஎஸ்ல வந்து கிரீன் சிக்னல் கொடுத்தாங்க. வித் சிம்பிள் ரீசன், லெவி அப்ராப்ரியேட் டாக்ஸ் யூ கேன் என்ஜாய் த பெனிஃபிட்னு சொல்லிட்டு அங்க கிரீன் சிக்னல் கொடுத்ததான் அக்ராஸ் எல்லா கண்ட்ரிக்கும் மூவ்மெண்ட் ஆச்சு. இந்தியாவுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா 2016, 2017 வரும்போது ஆர்பிஐ வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க இந்தியால வேண்டாம் அப்படின்ட்டு. அப்போ இப்போ 2020 March 4th Supreme Court has given a green signal to RBI stating like cryptocurrency can be moved in India. அப்போ நீங்க வந்து ஒரு கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கிங்க, டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு இட் இஸ் கிரீன் சிக்னல் கொடுத்து வந்துட்டாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதோட growth பாருங்க. உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி அவர் எப்படி அறிமுகப்படுத்தினாருன்னா, ஒரு வீடியோ கேமுக்கு ஃப்ரீ காயின்ஸ் அறிமுகப்படுத்தினது நாளடைவில் ஒரு வேல்யூ ஆச்சு. இந்தியாவுக்கு வரும்போது க்ளோஸ் டு 10,000ல இருந்து 65,000 அந்த ரேஞ்சுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்துச்சு. இன்னைக்கு அதோட காஸ்ட் எஃபெக்டிவ் பாத்தீங்கன்னா 1 INR நீங்க கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு பிட்காயின் இஸ் க்ளோஸ் டு 8,50,000 பக்கம் போயிட்டு இருக்குங்க. இதுதான் அதோட பொட்டன்ஷியல் growth ஆஃப் கிரிப்டோ கரன்சியில பிட்காயின் இஸ் ஃபாதர் ஆஃப் கிரிப்டோ கரன்சின்னு சொல்லலாம். Okay, this is a history. Now let us come to practical. What is the project that we are going to deal is Ethereum.
எத்தீரியம்ங்கிறது வந்து நான் சொன்ன ஆல்ரெடி 5000 plus coins இருந்தாலும் வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் கிரிப்டோ கரன்சி அக்ராஸ் த குளோப் இஸ் எத்தீரியம். இந்த எத்தீரியம் இஸ் அ ப்ராஜெக்ட், இட்ஸ் அ ப்ரோக்ராம், இட் கேன் பி யூஸ்ட் இன் மெனி அப்ளிகேஷன்ஸ், யூட்டிலிட்டிஸ், எல்லாமே யூசேஜ் அதிகமா இருக்கு. அதனாலதான் இந்த நம்பர் 2ல இருக்கு. ஆடப் என்னெல்லாம் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி அண்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். அப்போ ஈத்தருங்கிற கரன்சி, எத்தீரியத்துல ஈத்தருங்கிற கரன்சி யூஸ் பண்றாங்க, பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் யூஸ் பண்றாங்க. இதை நம்ம டீடைல்ல அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். ஓகே, ஹாப்பிலி இன்ட்ரோடியூசிங் டபுள்வே. டபுள்வே இஸ் தி ப்ராஜெக்ட். ஆஸ் ஆஃப் நவ் நீங்க நிறைய பேர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கேள்விப்பட்டிருக்கலாம், இல்ல ஒரு கம்பெனி பேஸ்டு ஒரு ப்ரோக்ராம் நீங்க எடுத்து பண்ணலாம். நவ் this டபுள்வே is entirely different platform. அந்த மைண்ட் செட்டோட நீங்க பாருங்க. ஸோ எந்த ஒரு தனிநபரோட இன்வால்மெண்ட் இல்லாம ஒரு கம்யூனிட்டி, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளா பயன்படுத்தக்கூடிய ப்ராஜெக்ட் தான் இந்த டபுள்வே. ஏன் டபுள்வே பத்தி பார்க்க போறோம்? டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு மேக் ஆல் யுவர் ட்ரீம்ஸ் டு கம் சக்சஸ். அது எப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படின்னா டீசென்ட்ரலைஸ்ட் வேலட் மூலமாக fully controlled by the participants himself. ஸோ இங்க யாரெல்லாம் வராங்களோ ஒரு ஓனர்ஷிப் மைண்ட் செட்ல இருக்கணும். ஏன்னா நீங்க தான் ப்ராஜெக்ட் ஓனர். டிரைவ் பண்றதுக்கு எங்களை மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கலாம், பட் யூ ஆர் தி சிஇஓ, யூ ஆர் தி ஓனர், யூ ஆர் கோயிங் டு டிரைவ் திஸ் ப்ராஜெக்ட் பேஸ்ட் அப்பான் யுவர் இண்டிவிஜுவல் வேலட். இங்க எந்த ஒரு கம்பெனி இல்லாம, எந்த ஒரு பின் இல்லாம வரப்போற ப்ராஜெக்ட் தான் இந்த டபுள்வே. அதுதான் ஒரு பெரிய பொட்டன்ஷியல் அண்ட் கிஃப்ட் ஃபார் அஸ். ஓகே, த ஹோல் வேர்ல்டு இந்த ரெண்டு நெட்வொர்க்ல தான் பயன்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. சென்ட்ரலைஸ்டு நெட்வொர்க் தான் அக்ராஸ் குளோப் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல ப்ரோக்ராம் ஆயிட்டு இருக்கு. இட் கேன் பி கவர்மெண்ட், இட் கேன் பி இண்டிவிஜுவல், எனி செக்டர் நீங்க எடுத்தீங்கன்னாலும் இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் இருக்கும். சென்ட்ரலைஸ்டா ஒரு மேனேஜ்மெண்ட் டீம் இருக்கும், அட்மின் டீம் இருக்கும், இல்லைன்னா போர்ட்டல் இருக்கலாம். அங்க இருந்தா ஸ்பிளிட் ஆகி எல்லா கண்ட்ரோல் போகுது. அப்ப இது டேமேஜ் ஆச்சுன்னா என்டையர் செக்டரே டேமேஜ். இதுதான் சென்ட்ரலைஸ்ட் நெட்வொர்க் where it is practiced in entire globe. Now the movement is from centralized to decentralized wallet. அப்போ இங்க கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா எல்லாம் ஸ்பிளிட் ஆயிருக்கு. இதான் டீசென்ட்ரலைஸ்ட் வேலட். அப்போ நெட்வொர்க்ல பாத்தீங்கன்னா ஒரு பேங்கிங்கோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. பேங்கிங் எடுத்தா இங்க நம்ம அக்கௌண்ட் தான் ஒரு பேங்க் ரிலேயா இருக்கும். பேங்க்ல இருந்தா இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் போகும். இந்த பேங்க் இல்லைன்னா இந்த இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் ஹோல்டர் முடிஞ்சது. ரீசெண்டா கூட நம்ம ஒரு சில கேசஸ் எல்லாம் பார்க்குறோம். பேங்கோட டேட்டா ஹேக் பண்ணிட்டாங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் அக்கௌண்டோட டேட்டாவும் ஹேக் ஆயிரும். பட் இந்த டீசென்ட்ரலைஸ்ட் பிளாக் செயினோட டெக்னாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து லெஜர் எல்லாம் ஒரே பிளாட்ஃபார்ம்ல, காமன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கும். இங்க வந்து ஸ்பிளிட் ஆயிருக்கும். இதுதான் பிளாக் செயின் டெக்னாலஜி, டீசென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம், இண்டிவிஜுவல் ஓனர்ஷிப், இண்டிவிஜுவல் டிபெண்டன்சி. இதுதான் பிளாக் செயினோட ஹிட். லாஸ்ட் 13-14 இயர்ஸ் இந்த பிளாக் செயின் ஏன் சக்சஸா இருக்குன்னா நோ ஹேக்கர்ஸ் கேன் ஹேக் திஸ் சிஸ்டம். அந்த அளவுக்கு ஹைலி எக்யூப்டு. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும், ஒவ்வொரு அல்காரிதம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு ஹேக்கர் இங்க ஹேக் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இங்க இருந்து இப்ப இங்க டிரான்சாக்ஷன் இங்க மூவ் ஆகுதுன்னா இது ஒரு பிளாக்கா போகும், இங்க இருந்து ஒரு பிளாக்கா போகும். அப்ப இங்க என்ன இருக்கோ லாஸ்ட் 5 டிஜிட் ஒரு ஹேஷ்ல இருந்து ஒரு 24 கேரக்டர் வரும், காம்பினேஷன் ஆஃப் ஆல்பா நியூமரிக். இந்த லாஸ்ட் 5 டிஜிட் இங்க கண்டினியூ ஆகும், இங்க இருக்க லாஸ்ட் 5 டிஜிட் இங்க கண்டினியூ ஆகும், அப்படியே போகும். அப்போ ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கோடிங் எடுத்து டீகோடிங் பண்ணாதான் ஒரு கொஞ்சமான டேட்டா எடுக்க முடியும். இதுதான் இந்த டீசென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்மோட அட்வான்டேஜுங்க. இப்போ நம்ம அபவுட் தி ப்ராஜெக்ட் பார்க்க போறோம். இங்க பிசினஸ் போட்டிருக்கு, பட் இட் இஸ் தி ப்ராஜெக்ட். இதெல்லாம் ஹைலைட்ஸுங்க, இதெல்லாம் ஓல்டு ஸ்டோரி. நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்க ஸ்டோரி. கம்பெனி இருக்கும், ஓனர் இருக்குவாங்க, மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாயிஸ், கண்ட்ரோலர் இருப்பாங்க, ப்ராஃபிட், ஹியூமன் இன்டர்வென்ஸ் இருக்கும், மெயினா ப்ராடக்ட் அண்ட் சேல்ஸ் இருக்கும். But now we are going to see the new technology, the new platform and the new era, fully automated, open source. In the WA of coding, it is listed. Anyone can view that. Anyone can view only, not to change. Global network, எங்கெல்லாம் நெட்வொர்க் இருக்கோ, இன்டர்நெட் இருக்கோ, anyone can use this. Instant income. ஏன்னா இது எல்லாமே பியர் டு பியர் டிரான்சாக்ஷன். ஐ வில் பி கவரிங் இட். நான் ஸ்டாப்பபிள். இந்த ஸ்டாப்பேஜ் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா 3 கிரைட்டீரியா. ஒன்னு நம்மளாக ஸ்டாப் பண்ணணும், அப்படி இல்லைன்னா இன்டர்நெட்டே இருக்கக்கூடாது, அப்படி இல்லைன்னா கிரிப்டோ கரன்சியே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சினாரியோல தான் இது ஸ்டாப்பே ஆகும். ரீஜென்ரேஷன் ஒரு பெரிய பொட்டன்ஷியல். ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் அப்கமிங் ஸ்லைட்ஸ். அண்ட் லைஃப் டைம் இன்கம், இதை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோங்க. ஓகே, இதுதான் இந்த ப்ராஜெக்டோட லே அவுட். ஸோ இங்க கொஞ்சம் கீன் அட்டென்ஷன் வைங்க, ஏன்னா இந்த ப்ராஜெக்டோட டெப்த் இங்கேயும் அடுத்த ஸ்லைட்ஸும் கவர் ஆக போகுது.
whoever join. இங்கதான் ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட ஃபங்க்ஷனாலிட்டி வருது. இது வரைக்கும் பார்த்தது பிளாக் செயின். இப்போ ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட யூசேஜ் அண்ட் டெக்னாலஜி நான் சொல்றேன். இப்போ நான் இங்க இருக்கேன், நான் ஜாயின் பண்றேன் அப்படின்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்ன பண்ணணும்னா மேல 8 லெவல் கீழே 8 லெவல் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி விட்டுரும். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் will fix 8 wallets above me, 5-10 wallets below me. எப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். யார் இங்க ஜாயின் பண்ணாலும் 8 wallets இருக்கும். ஒரு லெவல்ல ஒரு வேலட் நமக்கு அசைன் ஆகும். கீழே வந்து பாத்தீங்கன்னா 5-10 wallets. அது 5-10 எப்படி கால்குலேஷன் வருதுன்னா 2/8 மெட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெவல்ல 2, செகண்ட்ல 4, 8, 16, 32, 64, 128 and 256. இதோட sum up தான் 510. Purely a wallet to wallet interaction, person to person. One person can have multiple wallets. That's what we say. It's a wallet to wallet interaction. இந்த wallet மேல 8 wallet கூட interact ஆகும், கீழே 510 wallet கூட interact ஆகும். ஸோ இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா இன்ஃபினிட்டி லெவல் போயிட்டே இருக்கும். பட் இங்க ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்லி 510 அதோட தான் இன்ட்ராக்ஷனே நடக்குதுங்க. இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். இங்க பாருங்க, இது எல்லாமே லெவல்ஸ் L1 L2 8 லெவல் வரைக்கும் இங்க இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய டொனேஷன். ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங் இட். இதெல்லாம் நமக்கு உள்ள பீப்புள்ஸ் 2, 4, 8, 16 அப் டு 256 510 வேலட் வரைக்கும் இருக்கும். இது எல்லாமே நமக்கு வர கிராஸ் ரிட்டர்ன். இது நமக்கு இருக்க நெட் சேவிங்ஸ். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த ப்ராஜெக்ட் வரக்கு இப்போ யூ ஆர் த ப்ராஜெக்ட் ஓனர், வி கிவ் டிப்ஸ், ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி ஒரு சஜஷன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஜெம் ஆஃப் பீப்புள் யூ கேன் ஆட் இட் டு யுவர் சிஸ்டம். ஸோ உங்க ட்ரீம் ப்ராஜெக்ட்டுக்கு வரவங்க எல்லாமே கோல்டன் வேலட்டா மாறணும், கோல்டன் வேலட்டா இருக்கணும். அதுக்கு நீங்க பார்க்க 4 மேஜர் பாயிண்ட் என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் உள்ள பீப்புளை நீங்க டேக் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் மீன் நத்திங் பட் டெய்லி ஒரு 1 hour உங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும், டீமை மானிட்டர் பண்ணணும், லேர்னிங்ஸ் கத்துக்கணும். இது ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லைங்க. ப்ரோக்ராம் எழுதுனவங்களே எழுதி நமக்கு கொடுத்துட்டாங்க. அது ஃபங்க்ஷனல் தான் நம்ம பண்ண போறோம். அது ஒரு பேசிக் இன்ட்ரெஸ்ட், இது எப்படி ஒர்க் ஆகுது, டே டு டே அப் டு டேட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு 1 crore போட்டு ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி கட்டுறீங்க, இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கிறீங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கணுமோ அந்த இன்ட்ரெஸ்ட் இங்க நீங்க காட்டுங்க. அந்த மாதிரி மைண்ட் செட் உள்ள பீப்புள் பாருங்க, ஒரு கோல் செட்டிங், பாசிட்டிவ் மைண்டோட பீப்புள். செகண்ட் திங் வந்து கிவிங் டெண்டன்சி, கொடுக்குற மனப்பான்மை உள்ள பீப்புளா இருக்கணும். நான் எப்படின்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தேர்ட் பாயிண்ட், ரெஃபர் டு விதின் ஷார்ட் ஸ்பேன். இந்த ஷார்ட் ஸ்பேன் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. 1 டேவா, 3 டேவா, 5 டேவா, 2 பீப்புளை கொடுத்தா போதும். அதுல இருந்தே டீம் பில்ட் ஆகும். ஃபோர்த் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் போனும் குட் இன்டர்நெட் கனெக்ஷனும் இருந்தா போதும். அந்த மாதிரி கிரைட்டீரியா பீப்புளை மட்டும் உள்ள கொண்டு வாங்க. இல்லைன்னா நீங்க அவங்களுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும், உங்க டைம் வேஸ்ட் ஆகும். க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம், ரிலேஷனா இருக்கலாம். நீங்க உள்ள கொண்டு வரதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த 4 கிரைட்டீரியா அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி உள்ள கொண்டு வாங்க. ஓகே, நவ் கம் டு த ப்ராஜெக்ட். டொனேஷன் சொல்லிட்டோம், இட்ஸ் அ க்ரௌட் ஃபண்டிங் சொல்லிட்டோம், இட்ஸ் அ பீப்புள் டு பீப்புள் பி விதின் அவர் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டோம். லெட் த டொனேஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் யூ. whoever joins, let the donation start from you. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, கிக் ஸ்டார்ட் பண்ணுங்க. 0.08 தான் இந்த ப்ராஜெக்ட்க்கு நம்ம கொடுக்க போற ஃபர்ஸ்ட் 1 டைம் டொனேஷன். இந்த டொனேஷன் எங்க போகுதுன்னா உங்க மேல இருக்க லெவல் 1க்கு போயிடும். உங்க மேல 8 வேலட் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஃபர்ஸ்ட் லெவல் உள்ள வேலட்டுக்கு ஹிட் ஆயிரும். 2 பீப்புள் நீங்க கொண்டு வரீங்க, அவங்களும் உங்களை போல 0.08 கொடுப்பாங்களா, 0.16 உங்க வேலட்டுக்கு கிரெடிட் ஆகும். அப்ப இந்த சிஸ்டமே எப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளோக்கு நீங்க டொனேட் பண்றீங்களோ அவ்வளோக்கு இந்த மெட்ரிக்ஸ்ல ரிட்டர்ன் வரும். இதெல்லாம் உங்க டொனேஷன், இதெல்லாம் உங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டேக் பண்ணிரும், இதெல்லாம் உங்க கிராஸ் இன்கம். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இங்க நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க, 0.08. அப்போ 2 பீப்புள் கிட்ட சிஸ்டம் வாங்கி 0.16 உங்களுக்கு கொடுத்துருது. அப்ப இந்த 2 பீப்புளுக்கு ஜாயின் பண்ண உடனே 0.08 அவங்க டொனேட் பண்ணுவாங்க, 0.16 உங்க வேலட்ல கிரெடிட் ஆகுது. இங்கதான் கிவிங் டெண்டன்சி நம்ம கொடுக்குறோம். ஏன்னு கேட்டா இந்த 0.16 100% உங்க மணி. Anytime you can withdraw, anytime you can convert to any other currency or any other cryptocurrencies. But நம்ம இந்த 0.16 எடுத்துட்டு போறதுக்கு வேண்டி இந்த ப்ராஜெக்ட் குள்ள வரலைங்க. இந்த ஹோல் 8 லெவல் எடுத்து இதோட பொட்டன்ஷியல் நான் உங்களுக்கு சொல்றேன் எவ்வளவு ஒர்த்துன்னு சொல்லிட்டு. அவ்வளோ ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு, ப்ராஜெக்ட் இன்கம் எடுக்கத்தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ஹோல் ஹார்ட்டட்லி இந்த 0.16 100% உங்க இன்கம் தான் கொடுத்து நீங்க லெவல் 2 போங்க. இது நீங்க கொடுக்குற டொனேஷன் யாருக்கு போகும்னா உங்க லெவல் 2க்கு போயிடும். இது லெவல் 1க்கு போகும், இது லெவல் 2 உள்ள பீப்புளுக்கு போயிடும். அதான் இங்க நெட் சேவிங் 0 போட்டிருக்கோம். நீங்க கொடுத்தங்காட்டிக்கு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் 4 பீப்புள் கிட்ட உங்களுக்கு டேக் பண்ணும்.
அவங்க உங்களை போல 0.16 கொடுப்பாங்க. 0.64 உங்களுக்கு ரிட்டர்ன் வருது. இதான் நம்ம சொல்றோம். எவ்வளவுக்கு கொடுக்குறோமோ அவ்வளவுக்குள்ள கீழே பீப்புள் நமக்கு தருவாங்க. அப்ப இந்த 4 பீப்புள் எப்படி 0.16 தருவாங்க? அந்த 4 பீப்புளுக்கும் 2 அசைன் ஆகுது பாத்தீங்களா? அப்போ ஒவ்வொருத்தரும் 0.16 நமக்கு தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4 பீப்புள்ல 1 அமாங் தம் 4 நான் சொன்னா எனக்கு கீழே 2 பேர் வந்த உடனே நான் 0.16 தருவேன் பாத்தீங்களா? அதுதான் கான்செப்ட். அப்ப இங்க 0.64 வந்தேன்னா 0.32 என் சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சுட்டு 0.32 நான் டொனேட் பண்றேன். இங்க யாரு கம்பல்ஷன் கிடையாது. வில்லிங் ஐம் டொனேட்டிங். ஏன் நான் 0.32 டொனேட் பண்றேன்னா 8 பீப்புள் கிட்ட 0.32 வாங்கிருக்கு. அப்ப இது எல்லா லெவல்லையுமே 2 பீப்புளோடது டொனேஷன், மீதி எல்லாம் சேவிங்ஸ். அதனால தான் இங்க ஃபார்முலா பாத்தீங்கன்னா 100% டொனேஷன் போயிடுது. இங்க சேவிங்ஸ் நிக்கல. இங்க 2 பீப்புளுங்கும் போது 2 பீப்புளோடது 0.32 போகுது, பேலன்ஸ் 0.32 நிக்குது. இங்க பாருங்க 8 பீப்புள் 0.32 கொடுத்தா 2.56 வருது. இங்க 2 பீப்புள் தான் போகுது, which is 0.64. பேலன்ஸ் 1.92 is savings. இதே அடுத்த லெவல்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8.96 சேவிங்ஸ், கிராஸ் 10.24 வரும், வெறும் 1.28 தான் தரீங்க. 5th லெவல்ல 38 எத்தீரியம் ETH is saving. அப்ப நாங்க குளோபல் வெல்னஸ் என்ன சொல்றோம்னா phase 1 லெவல் 5 வரைக்கும் டார்கெட் பண்ணுங்க. phase 2ல 6, 7, 8 எல்லாம் பிளான் பண்ணலாம். அப்ப லெவல் 5 வரைக்கும் நீங்க earn பண்ணாவே 50 எத்தீரியம் பொட்டன்ஷியல் பாருங்க. the whole project லெவல் 8 வரைக்கும் போனீங்கன்னா 3500 எத்தீரியம். நம்ம இங்க வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஏதோ ஏனோ தானோன்னு பேச பார்க்கலீங்க. இன்னைக்கு ரேட்டு படி 7 crore 50 lakhs க்ளோஸ் டு ஒர்த்துள்ள ப்ராஜெக்ட் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஐஎன்ஆர் இன்னைக்கு ரேட்டு படி. அப்போ இந்த ப்ராஜெக்டோட பொட்டன்ஷியல் பாருங்க. வெறும் 2 பீப்புள் வச்சு நீங்க பெரிய ஒரு கிங்டமே உருவாக்கலாம். எல்லாரும் ஏர்ன் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்ப போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லெவல் 3ல இருக்கீங்கன்னா 8 பீப்புள் உங்களுக்கு 0.32 கொடுப்பாங்க. உங்க கிராஸ் இன்கம் 2.56 வருது. How this 8 people will donate 0.32? They will go to 3rd level. நீங்க எந்த லெவல் இருக்கீங்களோ அந்த பீப்புள் அந்த லெவல் போய் உங்களுக்கு இன்கம் தருவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் ஃபார்முலாவும் நாங்க வச்சிருக்கோம். இப்போ நியூ கமரா வந்தவங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ஏதோ கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்க எதுவும் தெளிவுபடுத்துறதுக்கு தான் நாங்க இருக்கோம். புதுசா வந்தவங்களுக்கு ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓகே, இந்த பேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். நாங்க லெவல் 5 வரைக்கும் தானே சொன்னோம். இப்ப நம்பர்ஸ்ல வச்சு பேசலாங்க. 2 பேர் வந்தாவே உங்களுக்கு 0.16 வரப்போகுது. ஏன்னா ஒருத்தர் 0.08 கொடுப்பாங்க. இந்த 0.16 ஏன் நாங்க ரெட்ல போட்டிருக்கோம்னா இது அப்படியே டொனேஷன் போயிடும், சேவிங்ஸ் உங்களுக்கு எதுவும் இருக்காது. அப்ப நீங்க 0.16 கொடுத்தங்காட்டிக்கு லெவல் 2 ப்ரொமோட் ஆயிருவீங்க. லெவல் 2ல 4 பீப்புள் இருப்பாங்க, அவங்களோட 8 வந்துருவாங்க. அப்போ 4 பீப்புள் 0.64 கொடுப்பாங்க. மொத்தம் 14 பீப்புள் இருப்பாங்க. எப்படி 14 பீப்புள்னா இந்த 2, 4, 8 இதுதான் வெரி சிம்பிள் கான்செப்ட். 2, 4, 8 14 பீப்புள் நெட் 14 வந்தாவே 0.64 இருக்கும். இது டொனேஷன் போயிது, இது உங்க இன்கம். இந்த டொனேஷன் கொடுத்தங்காட்டிக்கு இந்த 8 பீப்புள நீங்க என்ன பண்றீங்கன்னா 248 ஃபார்முலாவை பிராக்டிஸ் பண்ண சொல்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் புதுசா வரேன், எனக்கு ஏர்னிங்ஸ் காட்டினாதான் எனக்கு ஹாப்பியா இருக்கும். அப்ப நான் என்ன சொல்றேன் 248 முடிங்கன்னு சொல்றோம். இந்த 8 பீப்புளும் 248 முடிச்சாங்கன்னா 126 பீப்புள் இருக்கும். 2.56 எத்தீரியம். இங்க பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி 2.12 இருக்கும். ஸோ நெட் 5 லெவல் வரைக்கும் பாத்தீங்கன்னாவே 2000 பீப்புள். இதே 4th லெவல் எடுத்தீங்கன்னாவே 510 பீப்புள் உங்களுக்கு 11 எத்தீரியம் நிக்குங்க. இதுவும் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்குன்னா அடுத்த ஸ்லைட்ல கிளாரிட்டி ஆகும். பட் ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன் தான். எந்த லெவல்ல இந்த இன்கம் நம்ம எடுக்க நினைக்கிறோமோ அந்த லெவல் பீப்புள் அந்த லெவல் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, நியூ கமருக்கு ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு ரெஃப்ரெஷிங்கா இந்த டேப் நான் சொல்றேங்க. ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்லைட்ல வரும். நெட்டா 3500 எத்தீரியம் எடுக்கணும்னா 1,31,000 பீப்புள் நமக்கு இருந்தாவே போதுங்க. இதை கொண்டு வரக்கு நீங்க 1 இயர் எடுத்துக்கலாம், 2 இயர் எடுத்துக்கலாம், இல்ல 3 இயர் எடுத்துக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்ட்ராங் பீப்புள் உள்ள கொண்டு வந்து பில்ட் பண்ணாவே இதுல ஒரு மிகப்பெரிய பொட்டன்ஷியல் என்னன்னா 64 days கான்செப்ட். இங்கதான் ரீஜெனரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 4th லெவல்ல உங்களுக்கு கீழே 510 பீப்புள் வந்துட்டாங்க. 4th லெவல் இன்கம் நீங்க 11 எத்தீரியம் ஏர்ன் பண்ணிட்டீங்க. அவுட் ஆஃப் திஸ் 11 எத்தீரியம் யூ ஆர் கோயிங் டு டொனேட் 0.08 and extend your level 1. எவ்ரி 64 days நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். ஒரு ஐடி போட்டா 64 days வேலிடிட்டி. அப்ப அந்த 64 daysக்குள்ள எவ்வளவுக்குள்ள நம்ம டீம் பில்ட் பண்ணி ஏர்ன் பண்றோமோ அந்த ஏர்னிங்ஸ்ல இருந்து 0.08 கொடுத்து நீங்க லெவல் 1 எக்ஸ்டெண்ட் பண்றீங்க. லைக் வைஸ் இந்த பீப்புள் எல்லாருமே எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா? அவங்கவுங்க டேஸ் வரும்போது 0.08 கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா?
அப்ப எல்லா லெவலும் நம்ம பை பண்ணிட்டு வரும்போது again 11 எத்திரியம்கான பொட்டன்ஷியல் நமக்கு வருதுங்க. It's a very simple concept. Limited people வச்சு ரீஜெனரேஷன் பொட்டன்ஷியல் இங்க இருக்கு. ஒரு 5 லெவல் போய் 50 எத்திரியம் earn பண்ணீங்கன்னா எவ்ரி 64 days 50 எத்திரியம் நீங்க earn பண்ணலாம். இதுதான் மக்கள் இதை புரிஞ்சுட்டு இதை எம்எல்எம்ஓ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கே கிடையாம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி லிமிடெட் பீப்புள் வச்சு ரீஜெனரேஷன் பண்ணி கம்யூனிட்டி பீப்புள் earn பண்ண வச்சு நம்ம earn பண்ண வைக்கலாம். ஓகே, நவ் ஐ வில் கம் டு தி எக்ஸாம்பிள். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா காட்ட போறேங்க. யூனிட் 2 குளோபல் வின்னர்ஸ் என்ன சொல்றதுன்னா யூனிட் 2 கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு. யூனிட் 2 ஓட பொட்டன்ஷியல் இன்னைக்கு ரேட் படி ஒரு 45K வரும். ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 45 to 46K வரும். ஒரு ஜாயின் பண்ணவங்க வெறும் 40,000 earn பண்ணோம்னா வாட் ஆர் த சிம்பிள் ஸ்டெப்? ஃபர்ஸ்ட் நம்ம டிசைட் பண்ணணும். ஐ எம் கோயிங் டு கிக் ஸ்டார்ட். ஐ ஹாவ் டு பிரிங் தி பெஸ்ட் 2. நம்ம அதிக பீப்புள் கேட்கல, பெஸ்ட் 2. அவங்களோட பெஸ்ட் 2, அவங்களோட பெஸ்ட் 2. 8 பீப்புள் வராங்க. மொத்தம் 14 பீப்புள் வந்தாவே இங்க பாருங்க 0.64 நமக்கு நெட் செல்ல நிக்குது. இதுல 0.32 டொனேட் கொடுத்து நான் லெவல் 3 போயிடுவேன். 0.32 சேவிங்ஸ். ஐ கேன் வித்ட்ரா ஆர் கீப் இட் ஆஸ் சச் as per my decision. ஓகே, இப்போ நம்ம அடுத்த இது யூனிட் 1 ஜாயின் பண்ணவங்க இந்த 248 முடிச்சாவே 14 பீப்புள் வச்சு இந்த இன்கம் earn பண்ணலாம். வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டெப்? ஐ நீட் டு ஒர்க் வித் திஸ் 8 பீப்புள். அவங்களுக்கு 248 கத்துக்கு தர போறோம். அவ்வளவுதான். 126 பீப்புள் நெட் ஆயிரும். இந்த 8 பீப்புள் கொடுத்தா 248. வெரி சிம்பிள் ஃபார்முலாங்க. இதை பண்ணாவே 2.56 கிராஸ் வரும். 0.64 கொடுத்து நான் 4th லெவல் போயிடுவேன். 1.92 சேவிங்ஸ். ஆல்மோஸ்ட் 2.24 எத்திரியம் எனக்கு சேவிங்ஸ் நிக்குது. வெரி சிம்பிள் ஃபார்முலா 248. யாரு வந்தாலும் 248 கத்து கொடுங்க. ஓகே, இந்த இவ்வளவு இன்கம் தானா? கொஞ்சம் அதிகமா போய் அடுத்த லெவல் நான் போறேன் ரெடியா இருக்கவங்களுக்கு இந்த ஸ்லைட் நான் காட்டுறேன். யூனிட் 3 ஜஸ்ட் க்ளோஸ் டு 2,25,000 இன்கம் இன்னைக்கு ரேட்டு படி. அதை பண்றது என்னன்னா 64 பீப்புள ஜஸ்ட் 2 லெவல் இறங்கி வைங்க. அவங்களோட 2, அவங்களோட 2, 4 பண்ணாவே 5-10 பீப்புள் வந்துருவாங்க. 5-10 பீப்புள் வந்தாவே 10.24 உங்களுக்கு கிராஸ் நிற்கும். 1.2 ப்ரொமோட் கொடுத்து நீங்க அடுத்த லெவல் போயிடுவீங்க. 8.86 பேலன்ஸ் நிற்கும். ரிமைனிங் அந்த பேலன்ஸ் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல இருக்க ஆட் பண்ணா 11.20. ரொம்ப கேஷுவலா 248 வரவங்க எல்லாத்துக்கும் 248 பண்ணாவே எவ்ரி ஒன் வில் earn this potential. இதுதாங்க இந்த ப்ராஜெக்டோட ஃபேஸ் 1. ஃபர்ஸ்ட் இதை நாங்க கத்துத்தரோம். இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. அடுத்த லெவல் அப்பப்போ நம்ம ஸ்டெப் நம்ம ஒண்ணு மேஜிக் மாதிரி பெரிய வேல்யூ காட்டி உங்க மைண்ட் எல்லாம் நாங்க எதுவும் சொல்ல. பேசிக் ஒரு சிம்பிள் ஸ்டெப் ஃபாலோ பண்ணி எப்படி ஸ்டெடியா டீமை க்ரோ பண்ணலாங்கிறத நாங்க சொல்லி கொடுக்குறோம். ஓகே, இப்போ இதுல ஒரு டிஃபரன்ஷியேட் காட்டுறேன். நிறைய பேர் வந்து இந்த 248 வரங்காட்டிக்கு இது பைனரி சிஸ்டமான்னு கேட்குறீங்க. 100% நோ. Why? Because இதுதான் பைனரியோட கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டீம் இங்க இருக்குன்னா இங்க ஒருத்தர் ஜாயின் பண்றாரு வைங்க, ஏ சைட்ல. பி சைட்ல இங்க ஒருத்தர் ஜாயின் பண்றாரு. என்ன நடக்கும்னா 1 2 3 4 5 பீப்புள் ஃப்ரம் ஏ சைட் அண்ட் பி சைட் வில் கெட் பெனிஃபிட்டட். டாப் லெவல் வரைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். எல்லாத்துக்கும் பேர் மேட்சிங் ஆகும். இது அந்த மாதிரி சிஸ்டம் கிடையாதுங்க. பிரமிட் சிஸ்டம். பிரமிட் ஸ்கீம்னா என்னன்னா டாப் லெவல் பீப்புள் என்ஜாய் பேஸ்ட் ஆன் லோவர் பீப்புள். கீழ் இருக்கவங்க எல்லாம் வாங்கி மேல பீப்புள் என்ஜாய் பண்ணுவாங்க. கீழ் இருக்கவங்களுக்கு எதுவும் நிக்காது. இது அந்த மாதிரி ஸ்கீமும் கிடையாதுங்க. எஸ்பெஷலி இது எம்எல்எம்மும் கிடையாது. எம்எல்எம் கான்செப்ட்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னா 20% ப்ராடக்ட் போயிடும், 30% பே அவுட் போகும், 50% கம்பெனி ப்ராஃபிட் அவங்க எடுத்துக்குவாங்க. ஏன்னா தே நீட் டு ரன் த ஷோ. ஸோ 30% பே அவுட் தான் அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி கிரேட் வைஸா கொடுக்குறாங்க. இது அந்த மாதிரி சிஸ்டமும் கிடையாது. ஹாப்பி டு சே we are not working for 30%. 100% நமக்குள்ளே தான் ரொட்டேட் ஆகுது. இண்டிவிஜுவல் வேலெட் கிரியேட் பண்ணி பர்சன் டு பர்சன் மூலியமாக நமக்குள்ளே 100% இது எடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் தான் இந்த டபுள் வே. பான்சி ஸ்கீம் சொல்லுவாங்க. எப்படின்னா 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுங்க, மந்த்லி இவ்வளவு வாங்கிக்கிங்க, நீ எதுவுமே செய்ய வேண்டாம். ஹவு இட் இஸ் பாசிபிள்? யோசிச்சு பாருங்க. எப்படி அந்த கம்பெனி கொடுக்குறாங்க? கீழே இருக்கவங்ககிட்ட எல்லாம் வாங்கி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒன் ஸ்டேஜ்ல அந்த கம்பெனியே இருக்காது. இது அந்த மாதிரி பான்சி ஸ்கீமும் கிடையாது. இட்ஸ் பியூர்லி வில்லிங்கா, ஹாப்பிங்கா, சின்சியர்லியா 0.08 டொனேஷன் மூலியமாக எந்த கம்பல்ஷன் இல்லாம நான் டொனேட் பண்றேன், கீழே வர பீப்புள் கிட்ட டொனேஷன் வாங்குறேன். அந்த மூலியமா ரன் ஆகுறது தான் இந்த டபுள் வே. ஸோ வெரி சிம்பிள். ஜாயின் பண்ணுங்க, ரெஃபர் டு பண்ணுங்க, நீங்க அப்கிரேட் ஆகுங்க, டூப்ளிகேட் பண்ணுங்க. இதுதான் சிஸ்டமே. வெரி வெரி சிம்பிள் ஃபார்முலா. ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங், ப்ளீஸ் டோன்ட் ஜாயின் அவர் மூவ்மெண்ட். யாரெல்லாம் கேட்டீங்கன்னா
ஜங்கி நெட்வொர்க்கர்ஸ், சும்மா ஆளை கொடுக்குறேன், நான் எதுவும் செய்ய மாட்டேன், ஃப்ரீ ஐடி போடு, நான் ஒர்க் பண்ண மாட்டேன், நான் பணத்தை கொடுத்துறேன், நீ என்னமோ பண்ணு, அந்த மாதிரி பீப்புள் எல்லாம் உள்ள கொண்டே வராதீங்க. ஏன்னா உங்க ட்ரீம் ப்ராஜெக்ட் ஸ்பாயில் ஆகும். ஒன்லி பாசிட்டிவ் மைண்டோட சொசைட்டிக்கு நான் எதாவது பண்ணணும், அது மூலயமா நானும் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிற பீப்புள் மட்டும் டேக் பண்ணீங்கன்னா 100% லைஃப் லாங் ஏர்ன் பண்ணலாங்க. இதுல நாட் ஓன்லி இண்டிவிஜுவல்ஸ், இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ், இல்ல ஒரு கம்பெனி, இல்ல ஒரு டெம்பிள், சர்ச், மாஸ்க், எனி இன்ஸ்டிடியூஷன்ஸ் கேன் ஜாயின் திஸ் மூமெண்ட். ஒரு பல்க் ஆஃப் பீப்புள் உள்ள கொண்டு வந்து ஃபண்ட் ரைசிங் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாங்க. So how to start? As I said earlier, we are going to download the private wallet. அதில் நாங்கள் சஜஸ்ட் பண்றது ட்ரஸ்ட் வேலட். ட்ரஸ்ட் வேலட்டை டவுன்லோட் பண்ணி அந்த வேலெட்டுக்கு ரெக்வயர்டு எத்தீரியம் 0.1 எத்தீரியம் நீங்க லோட் பண்ண போறீங்க. லோட் பண்றதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்கு. எய்தர் you yourself can registered in some currency exchange and அதுக்கு உண்டான 0.1 எத்தீரியம் நீங்க லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்க அப்ளைனுக்கு கேளுங்க, எப்படி லோன் பண்றாங்க சிஸ்டம் சொல்லி தருவாங்க. Next, what you are going to do is you are going to get a link of your upline. Upline link வாங்கி நீங்க ஐடி போடுங்க. இதுல வந்து ஆட்டோ ஃபில்லிங் இருக்கு, மேனுவல் ஃபில்லிங் இருக்கு. We are not supporting for auto filling. ஏன்னா அது ஒரு மெஸ்அப். நீங்க டீம் கேரிங்கே அங்க இருக்காது. யார் எங்க இருக்கா என்ன எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ இங்க நாங்க என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் வேலட் டவுன்லோட் பண்ண உடனே 12 வேர்ட்ஸ் வரும். அது எங்கேயுமே எலக்ட்ரானிக் மோட்ல எழுதி வைக்காதீங்க. வாட்ஸ்அப்லயோ இமெயிலையோ ஹேண்ட் ரிட்டன் டைரியில எழுதி வச்சு சேஃபா வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த பாஸ்வேர்டை சொல்லி கொடுத்துருங்க. எக்ஸ்டர்னல் பீப்புள் யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டாம். செகண்ட் பாயிண்ட், நீங்க லோட் பண்றதுக்கு நீங்களே செல்ஃபா லோட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்க அப்ளைனை கேளுங்க எப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் பாயிண்ட், உங்க அப்ளைனோட லிங்கை வாங்கி ஆக்டிவேட் பண்ணுங்க. நீங்க ஜஸ்ட் ஆன்லைன்ல போய் வெறும் கிளிக் பண்ணா கூட ஆக்டிவேட் ஆயிரும், எங்கேயோ இருக்கும், நீங்களே கண்டுபிடிக்க முடியாது எங்க விழுந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ வி ஆர் நாட் சப்போர்ட்டிங் ஆட்டோ ஃபில்லிங் சிஸ்டம். ஃபோர்த்து, சைன் அப் ஆகுங்க. உங்களோட ரெஃபரல் லிங்கை கொடுத்து 2 பேர்த்த ஜாயின் பண்ணுங்க. அது மூலயமா இந்த ஹோல் சிஸ்டத்துக்கு 20 பீப்புளோட தான் நீங்க டொனேட் பண்ண போறீங்க. 20 எத்தீரியம் தான் நீங்க டொனேட் பண்ண போறீங்க. 3500 எத்தீரியம் ஏர்ன் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. வித் சிம்பிள் ஃபார்முலா ஜாயின், ரெஃபர் டு, பில்ட் 248. பேசிக் இந்த சிம்பிள் ஃபார்முலா ஃபாலோ பண்ணாவே எவ்ரி ஒன் கேன் சக்சஸ் இன் திஸ் சிஸ்டம். ஸோ ஸ்டார்டிங் எண்டிங் உங்க கையில தாங்க இருக்கு. ஹாப்பிலி ஸ்டார்ட் த ப்ரோக்ராம் பை கிஃப்ட் ஆஃப் கிவிங். ஹாப்பியா கொடுக்கற மூலியமா அந்த எண்ட் 3500 எடுக்கிறதுக்கான பொட்டன்ஷியல், நீங்க டபுள் ஸ்பீட்ல போறீங்களோ ட்ரிபிள் ஸ்பீட்ல போறீங்களோ ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாத்தையும் ஹாப்பியா இன்கம் எடுக்க வச்சு நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. ஸோ வெரி ஸ்பெஷல் தேங்க்யூ ஆல் ஃபார் லிசனிங் திஸ். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது கிக் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஃப்ரூட்ஃபுல்லா என்ஜாய் பண்ணுங்க. டெஃபினட்டா we are going to rock. It's a team work. நிறைய ப்ரோக்ராம் எத்தீரியம் பேஸ் பண்ணி வருது, அது எல்லாமே செல்ஃப் மோட்டிவேட்டட். நான் மட்டுமே அப்படின்னா, நான் ஏர்ன் பண்ணணும் ஐ அப்படின்னா நிறைய ப்ரோக்ராம் இருக்குங்க. வீனா டபுள் வேக்கு வாங்க. ஏன்னா we it's a community program. Together we jointly we are going to build the team. Okay, thanks. Thank you all. Thank you friends.